அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்களோ, யாரெல்லாம் இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அத்தனை பேரையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். மரண இருளிலே கிடக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு நித்திய வெளிச்சத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பழுதற்ற அந்த சரீரம், பாவமில்லாத சரீரம் என் பாவத்திற்காய் பலியிடப்பட்டபடியினால் நான் நித்தியமான ஜென்ம பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு காலங்கள் எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறது, அவர் வருகிறதுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவருக்குள்ளே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நேற்றைய தினத்திலே கிருபையின் காலத்தை குறித்து நாம் சில காரியங்களை சிந்தித்தோம். இன்றைக்கு முதல் உபத்திரவ காலத்தை குறித்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தினுடைய ஆட்சி காலங்களை பொறுத்தவரையில் 7வது காலம் முதல் உபத்திரவ காலம். இந்த முதல் உபத்திரவ காலம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த உபத்திரவ காலம் ஆரம்பமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12 அதிகாரங்களில் இவைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு முன்பதாக 3ஆம் உலகப் போர் நடக்கும். அந்த 3ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லது முடிகிற சமயத்திலே கர்த்தர் வருவார். சில நேரத்திலே அவைகள் எல்லாம் ஆயத்தமாகும் போது கூட கர்த்தர் தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்வார். காரணம், ஆண்டவருடைய ரகசிய வருகை அது ரகசியமானது, அது வெளிப்படவில்லை. அவர் ரகசிய வருகையை குறித்து அநேகர் இன்றைக்கு பலவிதமான காரியங்களை, கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை தமக்கு ரகசியமாக வைத்திருக்கிறதை மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினாலோ சுய சித்தத்தினாலோ ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். மனுஷகுமாரனும் அந்த நேரத்தை, அந்த நாளிகை குறித்து அறிய மாட்டார் என்று இயேசுவே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதுன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை உயர்த்தி காட்டுவதற்காக, நம்மை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நாம் என்ன சொல்லிவிடுகிறோம்? வசனங்களை பேசும் பொழுது இவைகளை எல்லாவற்றையும் சேர்த்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அநேக காரியங்களை எல்லாம் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை ரகசியமாக வைத்தால் அது ரகசியமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் எவைகளை எல்லாம் வேதத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரோ, எவ்வளவு காரியங்களை தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக எந்த காரியங்களை எல்லாம் இந்த உலகத்திலே மனிதர்கள் இப்பொழுது அறிய வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் தன்னுடைய வருகையை குறித்து திட்டவட்டமாக, அதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே எவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்பதை குறித்து மிகவும் தெளிவாக இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை, அவர் இரட்சகராக இந்த உலகத்திலே பிறக்கும் போது அவருடைய பிறப்பதற்கு முன்பதாகவே சில காரியங்கள் நடந்து தீர்மானிக்கப்பட்டபடி சில காரியங்கள் நடந்து நிறைவேற காரியமாக இருந்த காரணங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்த பின்பு, காலம் நிறைவேறின பின்பு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. காலங்கள் பங்கு பங்காக, வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் ஆதி காலத்திலே இருந்தே வெளிப்படுத்தின காரியங்கள் கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் வெளிப்பட வேண்டிய, நிறைவேற வேண்டிய காரியங்கள் நிறைவேறின பின்புதான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகையும் அவர் என்ன காரியங்களை எல்லாம் சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறின பின்புதான் அவர் வருவார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் வரமாட்டார்.
செப்டம்பர் 23ஆம் தேதி கூட ஒரு எக்கால சத்தம் கேட்கிறது, இயேசு நான் வரப்போறான்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்தாங்க. மனிதன் குறிக்கிற நாளில் இயேசு வரமாட்டார். இதற்கு முன்பதாக எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்கள். தேவனே இறங்கி வந்த இடத்துல சொன்னார் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி காத்திருந்தார்கள். எதுவும் நடக்கவில்லை. அப்படி நடக்காது. வசனம் திட்டமாகவும் தெளிவாகவும் நிறைவேறி தேர வேண்டிய அநேக காரியங்களை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தரும் பொழுது இந்த ராத்திரியில் தேவ பிள்ளைகளே சில காரியங்களை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய வசனத்திலே அவர் என்ன காரியங்கள் எல்லாம் சொன்னாரோ அவைகள் எல்லாம் செய்து நிறைவேறுகிற வரை கர்த்தர் வரமாட்டார். ஆனால் அவர் வருகிற நாளிகை யாருக்கும் தெரியாது. திருடனை போல வருவேன் என்று சொல்லுகிறார், மின்னலை போல வருவேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், இந்த ராத்திரி வேண்டுமானாலும் வரலாம். அது அவருடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் அவர் வருவதற்கு முன்பதாக உலகத்திலே ராஜ்யங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஆளுகை செய்கிறவர்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. வழிபாட்டு முறைகளிலே சில மாற்றங்கள் வரப்போகிறது. பொருளாதார ரீதியிலே சில மாற்றங்கள் வரப்போகிறது. அநேக காரியங்கள் நடந்து முடிய வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று யாரும் தீர்மானிக்கிறபடி நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாடுகளிலும் புரட்சிகள் ஏற்படுகிறது. மனிதர்கள் தீர்மானிக்கிறபடி அல்ல, எங்கோ யாரோ தீர்மானிக்கிறார்கள். திடீரென்று பார்த்தா நாடுகளுக்குள்ளே கலகம் உண்டாகிறது. ஆட்சியாளர்கள் நன்றாகத்தான் ஆட்சி செய்வார்கள், ஆனால் கலகங்கள் உருவாகிவிடும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறது. காரணமில்லாத யுத்தங்கள், காரணமில்லாத காரியங்களுக்காக யுத்தங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் காலம் இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்மு தீவிலே யோவானுக்கு அவர் வருகையை குறித்து வெளிப்படுத்தும் பொழுது சில காரியங்களை ஆண்டவர் திட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்திலே தனக்காகவும் தன்னுடைய ஜனத்திற்காகவும் அவன் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் வரப்போகிற காரியங்களை தானியேலுக்கு வெளிப்படுத்தி அதை முத்திரையிட சொன்னார். தானியேல் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ உன் நாளிலே உன் வீதத்துக்கு எழுந்திருப்பா, நீ இளைப்பாறை கொண்டிரு, இந்த காரியங்களை எல்லாம் முத்திரை போடு என்று தானியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது சொன்னார். ஆனால் பத்மு தீவிலே யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது யோவானிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டாம், அந்த வசனங்களை முத்திரையிட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது என்று இப்பொழுது அல்ல. நான் நேற்றைய தினத்திலே சில காரியங்களை சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே சீஷர்கள் எல்லாரும் என்ன நினைத்தாங்க, இயேசு கிறிஸ்து போன உடனே திரும்பி வந்து விடுவார், நம்மை எல்லாரும் இப்போதே அழைத்து கொண்டு போய் விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு சபை உருவானது. எருசலேமிலே சபை உருவாகிறது. 3000 பேர், 5000 பேர், 10,000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கர்த்தர் அனுதினம் சேர்க்கிறார். சபை பெரிதாக மாறுகிறது. சபையிலே குழப்பங்களும் உருவாகிறது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்கள் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைத்தார்கள். காரணம் என்ன? இயேசு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நேற்றைக்கு வாசித்தோம், கலிலே மனுஷரே, நீங்கள் வானத்தை ஏன் அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எப்படி இந்த இயேசு எழுந்தள்ளி போறாரோ அப்படியே திரும்ப வருவார். அல்லேலூயா. இதை கேட்ட உடனே அவங்க நினைத்தாங்க, இயேசு இப்ப உடனே திரும்பி வரப்போகிறார். அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தங்கள் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் விற்று எங்க கொண்டு வந்தாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார் என்கிற ஒரு வெளிப்பாடு அன்றைக்கு எல்லாருக்கும் புரியல. அனனியா சப்பீரா தங்கள் ஆஸ்திகளை விட்டுட்டு அதில் ஒரு பங்கை புருஷனும் மனைவியும் பேசி சபையில் கொண்டு காசெல்லாம் கொடுப்போம், ஆனால் ஒருவேளை நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நமக்காக கொஞ்சம் சேர்த்து வைப்போம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வித்ததில் ஒரு பங்கை எடுத்து வீட்டில் வச்சுட்டு முதல்ல ஒருத்தர் வந்தார் வீட்டில். அப்போஸ்தலர் வந்த உடனே கேட்டாங்க, என்னப்பா அனனியா, நீங்கள் வித்தது இவ்வளவு தானா? ஆமாம் அவ்வளவுதான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே செத்து விழுகிறான். வாலிபர்கள் வந்து அவரை கொண்டு அடக்கம் பண்ணுகிறாங்க. இந்த காரியங்கள் அறியாம கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சபீரால் வருகிறாள். அவள் வரும்போதும்
கேட்குறாங்க, என்னப்பா நிலத்தை இவ்வளோ கிரயத்துக்கு தான் விற்றீங்களா? ஆமாம், அவ்வளோத்துக்கு தான் விற்றோம். அப்போ பேதுரு சொல்கிறாரு, அவன் புருஷன் செத்து வாலிபர்கள் இப்போ தான் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முன்னால் அந்த அம்மா அவனு செத்துருச்சு. இப்போ ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது, கலக்கம் உண்டாகிறது. ஏன்? அவர் சொல்கிறார், நீ யார்கிட்ட போய் சொன்ன? பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்தில் போய் சொன்ன. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும். ஆமென். நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர், இன்னைக்கு மத்தியானத்தில் அதான் செய்தியாக இருந்தது. நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் யார் இல்லை? ஞானம் இல்லாதவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அலங்கோலத்தின் ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஞானம் இல்லாமல் ஒரு காரியங்களை செய்ய மாட்டார். ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழங்களுக்குள்ளே கிடந்த இருளுக்குள்ளே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் கிடந்ததை எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக உண்டாக்கிறவர், அதுக்கு செய்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கு கை வைத்த உடனே கீழே விழுவாங்க, காலை வைத்த உடனே நிற்கிறோம், அத்தனை பேரும் கீழே விழுவான். பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் அலங்கோலங்களை செய்ய மாட்டார். ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது தேவ அன்பு உங்களிடத்தில் வரும், தேவ பலன் உங்களிடத்தில் வரும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் உழைப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜெபிப்பீர்கள். நீங்கள் அதற்காக பாடுபடுவீர்கள். பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். பரம தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். பரலோகத்துக்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. அதுக்கு தான் சபைகள், அதுக்கு தான் ஊழியங்கள், அதுக்கு தான் ஊழியர்கள். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவார் என்று அவர்கள் நம்பினார்கள். பவுலின் காலத்திலேயே நம்பினார்கள். ஆனால் வசனம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக உபதியா 4 வசனம் சொல்லுகிறது போல, நீ ஆகாயத்துக்கு மேல நட்சத்திரங்களுக்கு மேல உன் கூட்டை கட்டினாலும் நான் அங்கே இருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்ன உபதியாவை கொண்டு சொன்ன வார்த்தை 2000 வருஷத்துக்கு முன்பதாக நிறைவேற முடியாது. ஆனால் 2026 நிறைவேறும். ஆமென். மனுஷன் இப்ப செவ்வாய் கிரகத்தில் போய் குடியிருக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பூமியை கர்த்தர் எதற்காக படைத்தார்? மனிதனுக்காக படைத்து மனிதன் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் ஆண்டவர் செய்து கொடுத்து ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த பூமியை மனிதனுக்காக ஆண்டவர் கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையது, நட்சத்திரங்கள் கர்த்தருடையது, கிரகங்கள் கர்த்தருடையது. அங்கே மனிதன் குடிபோக முடியாது. அங்கே போய் கூட்டை கட்டினாலும் கர்த்தர் அங்கே இருந்து உன்னை விழப் பண்ணுவார். அல்லேலூயா. வானங்கள் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவுடைய கருத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. சூரியனை ஞானமாய் படைத்தவர் யார்? சந்திரனை ஞானமாய் படைத்தவர் யார்? நட்சத்திரங்களை படைத்தவர் யார்? ஆகாய விரிவை தன் கரத்தினால் விரித்தவர் யார்? சமுத்திரத்தின் அலைகளை முழங்க பண்ணுகிறவர் யார்? சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை குறித்து இதற்கு மேல் மிஞ்சி வராதே என்று அதற்கு ஒரு எல்லையை குறித்தவர் யார்? அதற்கு ஒரு பூட்டை போட்டவர் யார்? காற்றையும் கடலையும் அலற்றினவர் யார்? மழையை உண்டு பண்ணுகிறவர் யார்? காற்றை வீச பண்ணுகிறவர் யார்? நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர். அவர் சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் இந்த பூமியிலே நடக்காது. அதான் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னுடைய சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் உங்கள் தலையிலிருந்து கீழே விழுவதில்லை, விழுவது இல்லை. அவர் சொன்னதான். அவருக்கு சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் உள்ள ஒரு மயிரும் கீழே விழாது. அவர் அனுமதிக்கணும். ஒரு தேவ பிள்ளைய ஒரு சத்துரு தொடரணும்னு சொன்னா, ஒரு பிரச்சனை தொடரணும்னு சொன்னா கர்த்தர் அனுமதிக்காம நடக்காது. அவன் கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வருகிற வேளையை யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் நம்ம காலத்தை உணர்ந்து கொள்வதற்கு சில அடையாளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களில் நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன?
மனுஷர் பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், நட்டார்கள், விற்றார்கள், அப்படித்தான் போயிட்டு இருந்தது. இப்போ என்னதான் நடக்குது? இப்பமும் என்ன நடக்குது? அதான் நடக்குது. இப்ப வித்தியாசமா நடக்கலையே. இப்ப புசிப்பும் குடிப்பும் பிரதானமாய் போய்விட்டது. இப்ப நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. இவங்க சாப்பிடுகிறதை யாரோ ஒருவன் தீர்மானம் பண்ணுகிறான். அவன் வைத்திருக்கிற டிசைன்ல இவன் சாப்பிடுறான். அவன் சொல்லாத சாப்பாடை இவன் சாப்பிடுறான். இவனுக்கு வராத நோய் இவனுக்கு வருகிறது. இவன் தெரியாத ஆஸ்பத்திரியில் இவன் போய் படுத்து கிடக்கிறான். அல்லேலூயா. வீடுகளில் எல்லாம் சமைக்கிறது குறைஞ்சிட்டு மனுஷன் லேக்சர் அவனுடைய இன்னைக்கு என்ன நினைக்கிறானோ அதை இன்னைக்கு அனுபவிக்கணும். அநேகருடைய இருதயங்கள் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. புசிக்கிறதும் குடிக்கிறதும் தான் இன்னைக்கு பிரதானம். எங்க சம்பந்தம் கொடுக்கலாம், எங்க சம்பந்தம் எடுக்கலாம், எங்க வீட்டை கட்டலாம், எங்க தோட்டத்தை கட்டலாம், இவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் வர போறார், ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும், அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் அநேகருக்கு கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் தான். மற்றவர்களை குறை சொல்ல நான் வரவில்லை. கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவரை அறிந்தவர்கள் தான் இன்றைக்கு உலகத்துக்கு பின்னால போய்கொண்டிருக்கிறார்கள். உலகத்துக்கு பின்னால போய்கொண்டிருக்கிறார்கள். அவர் வருகிற வேளை சமீபமாக இருக்கிறது. அவர் சொன்ன அடையாளங்கள் அநேக நடந்திருக்கிறது. அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிலவை நடக்க போகிறது. மூன்றாம் உலக போரை குறித்து எசேக்கியேல் 38 அதிகாரம் 39 அதிகாரத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எந்த நாட்டு தலைமையிலே இஸ்ரவேல் மலைகளுக்காக மலைகளின் மேல் அவர்கள் வருவார்கள், யுத்தம் உண்டாகும். இஸ்ரவேல்ல இப்போ யுத்தம் உண்டாயிருக்கிறது. இது நிற்க போகிறது இல்லை. ஒருவேளை அது நிறுத்தினால் கூட அது டெம்பரரியாக ஒருவேளை நிற்கலாம். ஆனால் அதுவும் கையில் இல்லை. அது நிற்க விட மாட்டாங்க. அது உலக அரசியல். அது நம்முடைய எண்ணங்களுக்கு உள்ளே தீர்மானிக்கிற காரியங்கள் அல்ல. யார் நிற்கணும்னு சொன்னா கூட நிப்பாட்ட மாட்டாங்க. மனிதனுடைய இருதயங்கள் நாடுக்கு நாடு, எல்லா நாடுகளும் தங்களுடைய ஆயுதங்களை பெருக்கித்தான் கொண்டு வைத்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாமே நாசகரத்துக்கு ஏதுவானது. எந்த நேரத்தில் எந்த ராஜாவுடைய இருதயம் விகாரங்கள் மாறுபடும் போது யுத்தங்கள் ஆரம்பிக்கும், கலகங்கள் ஆரம்பிக்கும், சண்டைகள் ஆரம்பிக்கும். அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இயேசு வரப்போகிறார். அதுக்கு பின்பதாக நடக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவர் 6 முத்திரை, முதல் உத்திர காலத்திலே 6 முத்திரைகளை ஆண்டவர் உடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்திலே பத்மு தீவிலே யோவானுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுவரை யோவான் அவரை கண்டு, அவரை பார்த்து, அவரை தொட்டு, அவரோடு பேசி, அவரோடு சாப்பிட்டு பழகின இந்த இயேசு தேவகுமாரனாக, தேவனாக தன்னை வெளிப்படுத்தின போது அவன் அவருடைய பாதத்திலே செத்தவரை போல விழுந்து கிடந்தான். அல்லேலூயா. அவர் தன்னை 1 அதிகாரத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். 2 அதிகாரத்திலே 3 அதிகாரத்திலேயும் சபைகளுக்கான செய்தி. பத்மதீவிலே யோவான் இருக்கும் பொழுது ஆசியா மைனர் பகுதியிலே உள்ள 7 சபைகளுக்கான, 7 சபை தலைவர்களுக்காக, 7 சபை தூதர்களுக்கான செய்திகளை அவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது எந்தெந்த சபையிலே நிறை இருக்கிறது, எந்த சபையிலே குறை இருக்கிறது, எவைகளை சீர் செய்ய வேண்டும், எவைகளை நீங்கள் தீவிரமாக செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் தெளிவாக அங்கே சொல்லுகிறார். 2 சபைகளை குறித்து கர்த்தர் நிறைவாகவும் 5 சபைகளிலே இருக்கிற குறைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறார். 4 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை குறித்து அவருடைய சிங்காசனம், சிங்காசனத்தின் தோற்றம், அவருடைய சாயல்களை அங்கே பார்க்கிறது. 5வது அதிகாரத்தில் வரும்போது ஆட்டுக்குட்டியானவர், இந்த முத்திரைகளை உடைக்க பாத்திரமானவர் யார் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. அதை குறித்து அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் முதல் முத்திரையை உடைக்கிறார். அதற்கு முன்பதாக இஸ்ரவேலிலே தேவாலயம் கட்ட வேண்டும், தேவாலயத்திலே பலி ஆரம்பிக்க வேண்டும். 1,44,000 பேருடைய முத்திரை, 666 அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி, 666 கார்டு சிஸ்டம், 2 சாட்சிகள் இங்கே வரணும், கைவிடப்படுகிற சபை, எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, இதெல்லாமே இந்த உபத்திரவ காலத்திலே நடக்க போகிற காரியங்கள். முதலாவதாக ஆண்டவர் இந்த நாளை குறித்திருக்கிறார். செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரத்திலே 14 முதல் அந்த வசனங்களை 18 வரை வாசிக்கும் போது, செப்பனியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 முதல் 18 வரை வாசிக்கும் போது
கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடனை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எரிவை போல கிடக்கும். கர்த்தருடைய நாள் உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியிலே நிர்மூலம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளை யார் சகிப்பார்? கர்த்தருடைய நாளுக்கு முன்பதாக பராக்கிரமசாலிகள் அலறுவார்கள். உங்கள் வெள்ளி உங்களை ரட்சிக்காது, உங்கள் பொன் உங்களை ரட்சிக்காது, உங்கள் ஆஸ்தி உங்களை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. கிருபையின் காலத்தில் இருக்கிறாய் தேவ பிள்ளையே, இந்த நாளிலாகிலும் நீ கர்த்தரை ஏற்றுக்கொள் இரட்சகராக. அல்லேலூயா. இது இரட்சண்யத்தின் காலம், இது இரட்சண்யத்தின் நாள், இது அனுக்கிரகத்தின் காலம். இப்பொழுது கர்த்தர் நீ கூப்பிடும் போது அவர் உனக்கு சமீபமாய் சேர்ந்து உனக்கு அவர் செவி கொடுப்பார். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே நொறுங்குண்ட மனதாய் யார் முன் செல்வார்கள்? அல்லேலூயா. கிருபையின் வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்துவிடுவீர். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தீர உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அல்லேலூயா. நாட்கள் கொடியதாய் மாறுவதற்கு முன்பதாக நம்முடைய காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரமோட 1ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவங்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கமான சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்கிறார். இதான் அந்தி கிறிஸ்துடைய வெளிப்பாடு. அந்தி கிறிஸ்து இப்போதான் வெளிப்பட போகிறான். இது அந்தி கிறிஸ்துவை குறித்து சொன்னது. இந்த உலகத்திலே 3ஆம் உலக போருக்கு பிறகு இந்த உலகத்தை வழிநடத்த சமாதானமான தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். படுக்கையிலே 2 பேர் படுத்திருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் எந்திரக்கல்ல அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருவள் கைவிடப்படுவாள். நாம் இருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அல்லேலூயா. எக்கால சத்தத்தை கேட்கிற அளவிற்கு நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே தகுதி உள்ளவர்களாக இருந்தால் ஒருவேளை புருஷன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மனைவி தகுதியில் என்ன படுத்து விடுவாள். அல்லேலூயா. இங்க இருக்கிறதுல கூட இருக்கிற நண்பன் போய் விடுவான், முக்கியமான ஆபீசர்ஸ் போயிடுவாங்க, டிராபிக் கண்ட்ரோல்ல இருக்கிறவர் போயிடுவாரு. என்ன ஆகும்? என்ன ஆகும்? பிரச்சனை தான்.
அதான் இங்கே அந்தி கிறிஸ்து இங்கே வரும்போது யுத்தம் நடக்கும். ராஜ்யங்களில் பல தலைவர்கள் போய்விடுவார்கள். ராஜ்யம் குழப்பத்திலே இருக்கும். தேசத்திலே சமாதானம் இருக்காது. காரணம், தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு தேசத்தை ஆளுவதை செய்வதற்கு தேசத்திலே தலைவர்கள் வேண்டும். நல்ல தலைவர்கள் மக்கள் உருவாக்க வேண்டும். தலைவர்கள் இல்லை என்று சொன்னால் தேசத்திலே ஜனங்களை வழிநடத்த முடியாது. தேசம் கண்ட்ரோல் இல்லாமல் போக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. உலகத்தையும் அப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறாங்க. எங்கே நிர்வாகம் சரியா இருக்கிறதோ அது வரைக்கும் எல்லாரும் கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிரும்? கண்ட்ரோல் கைவிட்டு போனா குடும்பத்தையே நடத்த முடியாது. அல்லேலூயா. 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் குடும்ப தலைவர் கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டாருன்னா குடும்பம் முடிஞ்சு. 10 பேர் இருக்கிற கூட்டு குடும்பத்தில் தகப்பன் சரியில்லைன்னா குடும்பம் முடிஞ்சு. 2 பேர் இருக்கிற வீட்டிலையும் 2 பேர்ல ஒருத்தர் சரியில்லைன்னா குடும்பம் முடிஞ்சது. அப்படின்னா ஒரு ராஜ்யத்தை வழி நடத்தணும்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவர்கள் நமக்கு வேண்டும். ஆனால் தலைவர்கள் இல்லைன்னு சொன்னா தேசம் தள்ளாட ஆரம்பிக்கும். யார் நமக்கு தலைவனாய் இருப்பான்? யார் நமக்கு தலைவனாய் இருப்பான்? அதான் முக்கியமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்துகிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு வழிநடத்துகிறார். தேவனே கூட இருந்து வழிநடத்தும் போது கூட அவர்களுடைய இருதயம் பொழுது எங்களை வழிநடத்த எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அல்லேலூயா. தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். திட்டமாய் நடக்கிறார். கொஞ்ச நாள் தான் மோசே இல்லை, அவனுக்காக ஒரு விக்கிரத்தை உண்டாக்கிட்டான். இந்த தேவன் தான் எங்களை வழிநடத்துச்சு. அல்லேலூயா. தலைவன் இல்லைன்னா ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தலைமைத்துவம் இல்லைன்னு சொன்னா ஜனங்கள் சீர்கட்டு விடுவார்கள். அது சபையானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, தேசமானாலும் சரி, உலகமானாலும் சரி. அவர் நமக்கு தேவை, தலைவர் தேவை. இப்ப இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துட்டு போயாச்சுன்னா பூமியிலே குழப்பம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம். தேவ அன்பு இந்த பூமியிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு தேவனால் அருளப்பட்டிருக்கிறபடியினால் தேசங்கள் சமாதானமாக போகிறது. அன்புள்ளவன் எல்லாம் பரலோகத்தில் போயிட்டாங்கன்னு சொன்னா இந்த பூமி வறுமையும் பாழுமாய் கிடக்கும். அன்பே இருக்காது. ஒருவனை ஒருவன் ஜனங்கள் விரோதிக்க ஆரம்பிப்பார்கள். இப்போதே ஒருவருக்கு ஒரு அன்பு இல்லை. அன்பை நம்ம தேவ அன்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் இருக்கிற வீடுகளிலேயே தேவ அன்பு கிடையாது. எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் சொல்ல முடியும்? நாங்கள் தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறோம். நாங்கள் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறோம். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் தேவ அன்பில் நிறையப்பட்டவர்களா இருக்கிறோம். எங்கள் வீடுகளுக்குள்ள சாட்சி இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை சமுதாயத்தில் பிரதிபலிக்கிறது. எங்களை குறித்து கர்த்தருடைய திட்டத்தின்படிதான் நாங்கள் வாழுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அந்த அன்பை ஐக்கியத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? 4 பேர் இருந்தால் 4 பேருமே மாறி மாறி பேச மாட்டாங்க. 4 சகோதரர் இருந்தால் 3 பேர் ஒன்றா இருப்பான், ஒருத்தன் தனியாக இருப்பான். 4 சகோதரர்கள் இருந்தால் 2 பேர் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, 2 பேர் வேறொரு குரூப்பாக இருப்பாங்க. புருஷன் ஒரு குரூப்பு, மனைவி வேறொரு குரூப்பு. புருஷன் ஒரு பிள்ளைய சார்ந்திருக்கும், மனைவி வேறொரு பிள்ளைய சார்ந்திருக்கும். நமக்குள்ளேயே என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை. இல்லை. கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தேவ அன்பு இந்த உலகத்தில் இருக்காது. அப்படி தேவ அன்பு இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் மிகவும் மோசமான நிலையிலே போய்விடும். அப்ப ராஜ்யங்களை வழிநடத்த தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது அந்த பகுதியிலே, மத்திய கிழக்கு பகுதியிலே கலகங்களை நிறுத்துவதற்காக ஒரு ராஜா வெளியே வருவான். அந்த ராஜாவை பூமியிலே உள்ள எல்லாரும் அதற்கு என்ன செய்வார்கள்? ஆதரவு கொடுப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தோம். அவன் எப்படி புறப்பட்டான்? நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். குதிரை என்னது? வேகம். குதிரையின் அடையாளம் வேகம். குதிரை வேகமாக ஓடும். அப்ப எப்படிப்பட்டவனா இருப்பான்? வேகமுள்ளவனாக இருப்பான். அவனுடைய கலர் வெள்ளை. வெள்ளை சமாதானத்தை குறிக்கிறது. அப்ப வேகமாக இருப்பான். சமாதானம் உண்டு பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்வான்? உள்ளே வருவான். அவனிடத்தில் என்ன இருக்கு? வில்லு இருக்கு. வில்லு இருக்கு. ஆனா அவன்கிட்ட என்ன கிடையாது? அம்பு கிடையாது. அதிகாரம் இருக்கு. வில்லு இருக்கு. ஆனா அதுல என்ன இல்லை? அன்பு இல்லை. அவன் நினைச்ச காரியங்களை எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காரியங்கள் நடக்கும். அவனை குறித்து வேதம் நிறைய இடங்களிலே வெளிப்படுத்துகிறது. இந்த முழு உலகத்தையும் அவன் தன்வசப்படுத்தி உபத்திரவ காலத்திலே முழு உலகத்தையும் அவன் ஆளுகை செய்வான்.
தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலும் 24 முதல் 27 வரை வசனத்திலும் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனத்திலேயும் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனத்திலேயும் என்ன செய்யலாம்? இந்த காரியங்களை இவனை குறித்து அறிந்து கொள்ளலாம். இவன் யார்? ஒரு கெட்ட மனிதன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ தலைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. மனுஷ கண்களுக்கான கண்கள், பெருமை பேசுகிற வாய். அப்ப இவன் எப்படிப்பட்டான்? இவனை குறித்து சொல்லுகிறது, இவன் சிறிய கொம்பு. அப்படியானால் ஒரு சிறிய ராஜ்யத்திலிருந்து தான் வருவான். அல்லேலூயா. ஆனால் இவன் எப்படிப்பட்டவன் இருப்பான்? இவனுடைய பேச்சை உலகத்தில் உள்ளவங்க நம்புவாங்க. அவன் சொல்லுவான், நான் சொன்னா நடக்கும், நான் சமாதானத்தை உண்டு பண்றேன், நான் பிரச்சனைகளை சால்வ் பண்றேன், என்கிட்ட அதுக்கான அஜெண்டா இருக்கிறது, நான் அதை செய்கிறேன்னு சொன்ன உடனே பூமியிலே ஆளுகை செய்கிற தலைவர்கள் எல்லாரும் அதற்கு ஒப்புக்கொள்ளுவார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இதெல்லாம் மிகவும் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இவைகளை வியாக்கியானிக்க போனால் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னைக்கு மேசியா சங்கரிக்கப்படும் 62 வாரம் யூத கணக்கு இருக்கிறது. அந்த 62 வாரம் முடியும் போது இயேசு சங்கரிக்கப்படுகிறார். எங்க? தமக்காக அல்ல, புறஜாதி மக்களுக்காக. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல்ல காணாமல் போன ஜனங்களுக்காகத்தான் வந்தார் முதல்ல அவங்கள. ஆனால் அவருடைய மரணம் என்னன்னா, சர்வ ஜனங்களையும் கிறிஸ்துவுக்கு நேராக, தேவனுக்கு நேராக கூட்டி சேர்க்கிற வண்ணமாக இருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லாரையும் அவர் ஒன்னாக்கி விட்டார். அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள யாரும் இல்ல, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றோ பணக்காரன் என்று யாரும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். அல்லேலூயா. அதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் கிடையாது. அதுல பணக்காரன் ஏழை எல்லாம் கிடையாது. அதுல பெருமை பேசுகிறவன் கிடையாது, வெள்ளக்காரன் கிடையாது, கருத்தவன் கிடையாது, உயரமானவன் கிடையாது, குட்டையானவன் கிடையாது. யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரோ அவன் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்களோ, யாரெல்லாம் இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. பிறக்கும் போது நம்முடைய தகப்பன் நமக்கு ஒரு அடையாளம். நான் இன்னாருடைய பிள்ளை என்று சொல்ல முடியும், ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் உன்னதத்தில் நமக்கு ஒரு அடையாளம் வேணும். அது யாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பரம தகப்பன். அவருக்கு நம்ம பிள்ளைகள். நீங்களோ உங்களை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம்?
அந்தகார லோகாதிபதி, அந்தகாரத்தில் கிடக்கிறோம். அந்தகாரத்தில் கிடக்கிற நம்மளை அவர் ஆச்சரியமான ஒளியில் அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவருடைய பிறப்பை கொடுத்து சொல்லும் போது மரண இருளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உயிர்த்தது, மரண பயம் போனது. மரணம் வரும் பொழுது, பாவம் நம்மை நெருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்க ஆரம்பிக்கும். மரண இருளிலே கிடக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு நித்திய வெளிச்சத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அவர் இரத்தத்தினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை அடைந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ ஞானத்தால் நிறையப்பட்டிருக்கிறோம். தேவ ஆவி நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஆச்சரியமான வழியில வந்திருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் ஒரு பெரிய விசேஷம் உண்டு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். அவனுக்குத்தான் ஆராதனை, அவனுக்குத்தான் ஆசரிப்பு கூடாரம், அவனுக்குத்தான் ஆசாரியன், அவனுக்குத்தான் வாக்கு தத்தம், அவனுக்குத்தான் தேவன், அவனுக்குத்தான் சடங்கு சம்பிரதாயங்கள். இதெல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, மற்றவங்களுக்கு கிடையாது. வாக்கு தத்துவம், ஆராதனை, பலி இதெல்லாமே அவனுக்குரியது. இயேசு கிறிஸ்து அதை நமக்காக தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாரையும் ஒன்னாக்குறதுனால நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியில வரவழைத்தோட புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஆத்மீக வெளிச்சம் இல்லை. உங்களுக்கு ஆத்மீக வெளிச்சம் அந்த ஆண்டவருக்காக நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். எவ்வளவு பெரிய பதவி! ராஜகீய ஆசாரிய கூட்டம். தனக்கு சொந்த ஜனன்னு சொல்றார். அல்லேலூயா. நீங்க யாரு? என்னுடைய சொந்த ஜனம். உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விளங்க பண்ணணும்னு சொன்னா, ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனாய் அழைக்கிறார். ஈசாக்கு அவனுக்கு தாரேன்னு சொல்றாரு, தேசத்தை அவனுக்கு தாரேன்னு சொல்றாரு. ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் சொல்றார் ஆதியாகமம் 15 அதிகாரத்தில், நான் பின்வரும் உன்னுடைய சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி. உன் சந்ததிக்கு நான் தேவன். உனக்கு மட்டும் நான் தேவன் இல்லை, தலைமுறை தலைமுறையாய் உன் சந்ததிக்கு நான் தான் தேவன். அப்படின்னா தேவன் ஆபிரகாமின் குடும்பத்தோடு தன்னை இணைத்து கொண்டார். அல்லேலூயா. இணைத்து கொண்டார், இல்ல பிணைத்து கொண்டார். ஆபிரகாம் சந்ததி இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா ஆபிரகாம் சந்ததியும் இல்லை. அல்லேலூயா. இப்படித்தான் ஒருத்தனை ஒன்று தோட்டத்தில் வச்சிருந்தாரு. ஆதாம் ஏவாளையும் கொண்டு விட்டு இதைத்தான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆதாம் ஏவாள் இல்லைன்னா ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லைன்னா அவங்க 2 பேர் இல்லை. 2 பேரும் பேசி பேசி அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்த வண்டி. ஆமென். பாவப்பட்ட பாட்டியம்மா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணி பெருஞ்சிக்கல்ல இழுத்து விட்டுருச்சு. அல்லேலூயா. இந்த பாடு பட வேண்டியது இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஆபிரகாமோடு தன்னை இணைக்கிறார். ஆபிரகாமை விட்டு பிரிய ஆண்டவருக்கு மனசு இல்லை. உன் சந்ததி சந்ததியாக நான் உனக்கு தேவனாயிருக்கும்படி அந்த சந்ததி தான் நம்ம. அல்லேலூயா. அந்த விசுவாச தகப்பனுடைய சந்ததி தான் நம்ம. அப்ப நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இணையில்லாத பிணை, ஒரு இணைக்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் எப்படி பார்ப்போம்? பணம் தேவைப்பட்ட ஏடிஎம்மா பார்ப்போம், வியாதியா இருந்தா டாக்டரா பார்ப்போம், பிரச்சனையா இருந்தா பரிகாரியா பார்ப்போம், பிரச்சனை இல்லைன்னா கண்டுவிட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவ்வளவுதான் ஆண்டவரை வச்சிருக்கிறது. பிரச்சனை பெருசாயிட்டுன்னா ஆண்டவரே ராத்திரியும் பகலும் அழுது கூப்பிட்டு எப்படியாவது அந்த பணத்தை தரணும்னு கேட்போம். பணம் கிடைச்சுன்னு சொன்னா கொஞ்ச நாள் அப்புறம் கண்ணு தெரியாது. அப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஒரு நோய் வரும். அப்போ உடனே என்ன செஞ்சிருவாங்க? ஆண்டவரே 103 சங்கீதத்தில் தான் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. அவர் என்ன செய்வார்? உடனே அவங்களுக்கு பரிகாரம் பண்ணுவார்.
சத்தத்தை கேட்பார். காரணம் யாரு? அவரோடு அவர்களை பிணைத்து கொண்டார். அல்லேலூயா. நம்மோடு ஆண்டவர் இணைந்திருக்கிறபடியினால நம்மை அவர் கைவிடவே முடியாது. அல்லேலூயா. உரிமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்ப்பா. நான் போன பிறகு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் திரும்ப வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை உலகத்தில் எந்த தெய்வமும் தரல. அல்லேலூயா. அதான் இந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. என் பாவத்துக்கு பரிகாரம் கல்வாரி சிலுவையில் தான் இருக்கிறதே தவிர இயேசு கிறிஸ்துவின் சரீரம், பழுதற்ற அந்த சரீரம், பாவமில்லாத சரீரம் என் பாவத்திற்காய் பலியிடப்பட்டபடியினால் நான் நித்தியமான ஜென்ம பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஜென்ம பாவம், அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவின் இரத்தம் என்னை பரிசுத்தவானாக மாற்றிவிட்டது. நான் எந்த பிரயாச்சித்தம் செய்யல, கிறிஸ்து எனக்காக செய்தார். நான் அதை விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்காக மரித்தார். நான் அதை விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன். அதான் யோபு சொன்னா, எல்லாம் இழந்த பிறகு நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் பார்ப்பேன். எப்படி, எந்த சூழ்நிலை சொல்றான்? ஆஸ்திகள் எல்லாம் போயாச்சு, மனைவி போயாச்சு, பிள்ளைங்க இறந்தாச்சு, சரீரம் முழுவதும் வேதனை, நாற்றம் பிடிச்ச புண்கள், நாய்கள் பருக்களை நக்குது, தண்ணி கொடுக்க ஆள் இல்ல, புழுதியில கிடக்கிறான், குப்பையில கிடக்கிறான், ஓட்ட எடுத்து சுரண்டான், நிம்மதி இல்ல, ஆண்டவரை தேடுறான். என் ஆண்டவரை எங்க நான் பார்க்க முடியும்? அலறான், புலம்புறான். ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல, குற்றப்படுத்த ஆள் இருக்கு, அவரை நியாய விதிக்க ஆள் இருக்கு, அவருக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. இந்த சூழ்நிலையில அவருடைய மாமிசம் உருவழிந்து போகிற நேரத்தில் சொல்றான், நான் என்னுடைய ஆண்டவரை நான் என்னுடைய சொந்த கண்களால் பார்ப்பேன். என்ன விசுவாசம் அது? என்ன விசுவாசம்? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே ஆண்டவராது வேற என்னதுமா இட்டுட்டு போடுறோம். ஆமென். 20 வருஷம் 25 வருஷம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு 25வது வருஷம் வீட்டில் ஒரு பிரச்சனை, இத்தனை வருஷம் கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டேன்? என்னத்தை கண்டேன்? உனக்காக என் ஆண்டவர் கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீட கட்டி கொண்டிருக்கிறாய, மறந்துட்டியா? உனக்காக என் ஆண்டவர் திரும்பி வரப்போறாரே, உன்னை சேர்த்துக் கொள்ள மறந்துட்டியா? அதுக்கு தான் அவர் போனார். அதுக்கு தான் போனார். இமைப்பொழுது நான் உங்களை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. நம்ம தான் ஆண்டவரை விட்டு வேற வழிகளில் போயிட்டோம். இங்க முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அல்லேலூயா. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய. இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். இவனை குறித்து இன்னும் சொன்னா இவன் அபத்தமான மேசன். சகரியா 11, 16, 17 வாசிக்கிறோம். இவன் அபத்தமான மேய்ப்பன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இவரை சொல்லுங்க,
சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அப்படின்னா இப்போ அது இல்லை, இனி எழும்பி வரப்போகிறது. அல்லேலூயா. அப்போ அதான் இப்போ அது இல்லை, இப்போ அந்தி கிறிஸ்து இல்லை. ஆனால் யோவான் சொல்லுகிறார், இப்பொழுதும் உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து என்கிறது யார்? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யாரும் இல்லை. இன்னைக்கு நிறைய விசுவாசங்களில் கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவ விசுவாசங்கள் இயேசுவை அங்கீகரிக்காத கூட்டம் கூட இருக்கு. ஆமென். அப்ப இயேசுவை மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எல்லா ஆவிகளும் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். அது இப்பொழுதும் கிரியை செய்கிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கள்ள கிறிஸ்துகளும் அநேகர் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர் கேட்டுக்கு ஏதுவாக தந்திரமான வசனங்களால் உங்களை இழுத்துருவாங்க. ஆமென், ஆமென். நல்ல சபைகளில் போய் மனதுக்கு ஏற்ற மாதிரி 4 தீர்க்க தரிசனம் சொல்லி நல்ல நேரம் ஏதாவது நடந்துன்னா காணிக்க எங்கே தான் போவோம்? இனி அங்கே தான் போவோம், அங்கே தான் போவோம். அல்லேலூயா. நாட்டின சபையில் பாஸ்டருக்கு மதிப்பு இருக்காது, வேற யாருக்கு மதிப்பு இருக்காது. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் உன்னுடைய அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அழு. உன் ஜெபத்துக்கு அவர் வெளியரங்கமாய் பதில் தருவார். அல்லேலூயா. நமக்காக யாரும் ஜெபிக்க வேண்டாம், நமக்காக நம்ம ஜெபித்தாலே போதும். ஆமென். நம்ம ஜெபத்தை கேட்காத ஆண்டவரா? நம்ம ஜெபத்தை கேட்பார் தான் நம்புறோம் அவரை. நம்முடைய ஜெபத்தை கேட்பார் நம்பித்தானங்க ஜெபம் பண்றோம். நமக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரா? உங்களுக்காக பாஸ்டர் வேதம் படிப்பாரா? வேத வசனத்தை எழுதி உங்கள் கரங்களிலே உங்கள் பாஷையிலே நீங்கள் புரிகிற மாதிரி தான் தந்திருக்கிறாரு. அதை நீங்க தானே படிக்கணும். உங்கள் ஆத்மாவுக்கான ஆகாரம் அதானே, அதை நீங்க தானே போடணும். உங்களுக்காக நாங்க படிச்சோமா? அவர் படிப்பாரா? அவர் படிச்சு எவ்வளவு நாள் சொல்லி தருவாரு? நீங்க படிக்கும் போது வசனம் உங்களோடு பேசும், வசனம் உங்களை விடுதலையாக்கும், வசனம் உங்களுக்கு ஆறுதல் தரும், வசனம் உங்களை சத்தியத்தில் நடத்தும், வசனம் உங்களை போதிக்கும், வசனம் உங்களை ஞானவானாக்கும், வசனம் தேவ காரியங்களை வெளிப்படுத்தும், வசனம் மறைபொருட்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும். வசனம் நீ வாசிக்கும் போது எல்லா மனுஷனை காட்டிலும் நீ ஞானவானாக மாறிவிடுவாய். தேவனை அறிகிற அறிவதுக்குள்ளே வரும், தேவனுடைய வெளிச்சம் உனக்குள்ளே வரும், இருளின் பயங்கள் மாறும், சத்துருவை ஜெயிக்கிற அதிகாரம் உன் கையில வரும், சாத்தானுடைய கால்களை மிதிக்கிற அதிகாரம் உனக்கு வரும். கர்த்தர் அதை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வசனம் தான் கிரியை செய்யும். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிற ஆண்டவர். ஜெபம் பண்ணும்போது வசனத்தை சொல்றோம், குணமாகுது ஆகலையா? அந்த வசனம் தான் உங்களுக்கு விடுதலையை தரும். அந்த வார்த்தை தான் உங்களை ரட்சிக்கும். அந்த வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய, உங்களை எல்லாவற்றையும், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருகிற அதே வசனம் தான் ஒரு நாள் உங்களை நியாயம் தீர்க்க போகிறது. ஆண்டவர் சொல்றார், நான் வராமல் இருந்தால் உங்களுக்கு பாவம் இல்லாமல் இருந்திருக்கும். நான் வந்துட்டேன், நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் பேசின வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். நான் பேசின வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். நான் இயேசுவை அறியவில்லை என்று சொல்லி இந்த இடத்தில் இருக்கிற யாரும் சொல்ல முடியாது. இந்த ஒலிபரிக்கையின் சத்தத்தில் கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவை நான் அறியல, அவர் வருகை குறித்து நான் அறியல, அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நான் அறியல, அவருடைய பாவ மன்னிப்பை குறித்து அறியல, அவருடைய பரலோகத்தை குறித்து அறியல, யாரும் சொல்ல முடியாது. காரணம் அது இன்று உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவன் சிந்திக்க கடவன். நமக்கு எல்லாவற்றையும் நிதானிக்க நமக்கு தெரியும். கீழ்வானம் கருத்தால், கீழ்வானம் செவ்வானம் இட்டால் மழை வரும் என்று நமக்கு தெரியும். காற்றடித்து மேகம் கலைத்தால் மழை பெய்யாது என்று நமக்கு தெரியும். வானத்தை கணிக்க நமக்கு தெரியும், பூமியை கணிக்க நமக்கு தெரியும், காற்றை கணிக்க நமக்கு தெரியாது. அல்லேலூயா. என் தேவன் சொன்னால் காற்றை கணிக்க தெரியாது, ஆனால் மழை மேகம் கருத்த உடனே தெரியும். அப்படியானால் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வருகையை குறித்தும் கணிக்க உனக்கு தெரியும். காரணம், அவர் எழுதித்தந்த வசனம் உன் கரங்களிலே இருக்கிறது. ஒருவனின் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை.
ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. இந்த நாட்களிலே வெறுக்கிறவன் கூட இயேசு என்கிற வார்த்தையை உச்சரிக்கத்தக்க அளவிற்கு உலகத்திலே இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த விதத்தில் 1000 வெப்சைட் நோண்டும் போது ஒரு வெப்சைட்லயாவது இயேசு வருவார். ஆமே. நீ கையில் நோண்டினாலும் சரி, டிவியில் நோண்டினாலும் சரி, நீ எந்த சேனல் மாத்தினாலும் ஒரு சேனல்ல என் இயேசு கண்டிப்பாக வருவார். அல்லேலூயா. நீ ஆகாய மண்டலத்தில் ஏறினாலும் இயேசு அங்க இருப்பார். நீ சமுத்திரத்தில் போனாலும் இயேசு அங்க இருப்பார். அதான் யோனா சொல்றான் இல்லையா, நான் சமுத்திரத்தில் படுக்க போட்டாலும் நீ அங்கத்தானே இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்க போக முடியும்? அவருக்கு முன்பதாக எல்லா நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு தான் தெரியாது. வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்படும் பொழுது அவர் அக்கினி ஜுவாலைக்கத்த கண்களை உடையவராய், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அதனால சொல்றார் கொரிந்தியர்ல பவுல், நாளொன்று வரும் உன் கிரியைகளை அக்கினி பரிசோதிக்கும். நீ கட்டினது வெந்து போனால் நீ கூலியை பெற முடியாது. கட்டினது நிலை நின்றால் மட்டும்தான் கூலியை பெற முடியும். வைக்கோல் புல்லு மரத்தை வச்சு சபையை கட்டக்கூடாது. உப்பு சப்பான பிரசங்கத்தை பண்ணி சபையை கட்டக்கூடாது. ஆசீர்வாதத்தை நன்மை மாத்திரம் பிரசங்கம் பண்ணி ஜனத்துடைய இருதயத்தை குருடாக்கி அவர்களை அப்படியே நடத்தக்கூடாது. தேவ பிள்ளையே, சத்தியத்தை சத்தியமாய் உரைக்க வேண்டும். வெள்ளி பொன் விலையேறின கல்லினால் சபையை கட்ட வேண்டும். அது அக்கினிக்குள்ள போனாலும் திரும்ப வரும்போது ஜொலிக்கும். அல்லேலூயா. பொன்னை எவ்வளவு நேரம் நீ தீர போட்டாலும் அது ஜொலிக்குமே தவிர அவனுடைய பவர் மங்கவே மங்காது. வெள்ளியை நீ எவ்வளவுதான் உருக்கி அடித்தாலும் அடிக்க அடிக்க அதுக்கு அதனுடைய வெளிச்சம் கூடுமே தவிர வெள்ளி ஒரு காலம் கருக்காது. விலையேறின கற்களும் அப்படித்தான். ஆனால் வைக்கல போட்டா கரிஞ்சு போகும், புல்ல போட்டா கரிஞ்சு போகும், மரத்தை போட்டா கரிஞ்சு போகும். தேவ பிள்ளைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ பொன்னினால கட்டு, வெள்ளியினால கட்டு, விலையேறின கற்களினால் கட்டு. ஆண்டவரை ஏடிஎம் கார்டா மட்டும் பயன்படுத்தி பழகாத. ஆண்டவரை டாக்டர் கைவிடும் போது மட்டும் பெரிய டாக்டரா மட்டும் பழகாத, பார்த்து பழகாத. பிரச்சனைக்கான பரிகாரியா மட்டும் பழகாத. என் இயேசுவை நேசிக்க ஆரம்பி. இந்த உலகத்தில் மனுஷனுடைய அன்பை காட்டிலும் என்னுடைய இயேசுடைய அன்பு பெரியது, அவருடைய நேசம் பெரியது. நீ நேசித்து பழகிப்பார், உன்னை விடவே மாட்டார். நீ அதிகாலை நேரங்களில் ஜெபித்து பழகிப்பார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நீ காலையில எல்லா ஜீவராசிகளும் தூங்கும் போது நீ எழும்பி அந்த நாளுக்குரிய நன்மைக்காய், அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்திற்காய் தேவ சமூகத்தில் நீ உன்னுடைய இருதயத்தை ஊற்றி, இந்த நாளிலே நான் எவைகளை பார்க்க வேண்டும், எவைகளை பேச வேண்டும், எவைகளை செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானது எது, உமக்கு பிரியமில்லாத எது, என்னுடைய திட்டம் என்ன, அவனுடைய அங்கீகாரம் என்ன கேட்டு பார். நீ பழகி பார். நீ ஒருவேளை ஒரு நாள் சீனத்தில் தூங்கினாலும் என் தேவன் வந்து உன்னை எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். நீ ராத்திரி 2:30 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணா 2:25 இயேசு வந்துடுவார் உன் அறையில். ஆமென். நீ 4 மணிக்கு எழுதி ஜெபிக்கிறவனா இருந்தா 4 மணிக்கு 5 நிமிஷம் முன்ன இயேசு உன் அறையில் வருவார். அவருக்கு உன்னை பிரிய முடியாது. நான் சொன்னேன், ஆபிரகாமோடு தன்னை பிணைத்து கொண்டார், உங்களோடு என்னோடு தன்னை பிணைத்திருக்கிறார். நீ அதிகாலையில் ஜெபித்து பார், அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஆலோசனைகளை தருவார். கர்த்தர் தான் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். அன்றைக்குள்ள ஆபத்துகளுக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார். உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆபத்துக்கு தப்பு வைக்கப்படுவாய். நீ துஷ்ட காரியங்கள் இடைபட மாட்டாய். உன் பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அதான் சொல்றார், இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய். அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு வைப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்ப? நீ தேவ சந்நிதியில் போனா மட்டும்தான்.
சபையில வரும்போது ஆண்டவர் எங்களுடைய ஆவியில எதை ஏவுகிறாரோ அதை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் அறை வீட்டில் உன்னோடு பேசுகிற, உன்னோடு உலாவுகிற இயேசு மட்டும்தான் உண்டு. உனக்கு இயேசு மட்டும்தான் உண்டு. ஆனா காலையில நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துப்பார், அதையே பழக்கமாக்கிப்பார். நீ தூங்கினாலும் என் ஆண்டவர் தூங்க மாட்டார். அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்துடுவார். அவர் உங்களை பிரியவே மாட்டார். இயேசுவை நேசித்து பாருங்கள். அதான் சீமோன்ட்ட கேட்டார் ஆண்டவர். சீமோன் பேதுருவே, நீ இடத்துல அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். நான் உன்னை நேசிக்கிறேன்டா. நீ என்ன நேசிக்கிறேன்டா, நான் அன்பா இருக்கிறேன்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு அன்புலையும் பெரிய டிஃபரன்ஸ் உண்டு. நாங்கள் போகலை, அந்த இடத்துல சொல்லலை. ஆண்டவருடைய அவன் சொல்ற, ஆண்டவரை எல்லாம் நீர் அறிவீர், என் உள்ளத்தை நீர் அறிவீர். என்னதுக்குப்பா இந்த கேள்வி எல்லாம்? நான் யாருன்னு நமக்கு தெரியும், என்னுடைய இருதயம் என்ன நமக்கு தெரியும். இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல நம்முடைய இருதயம் உள்ள போயிட்டுன்னு சொன்னாலே நம்ம தேவனுடைய பரிசுத்தனாய் மாறி விடுவோம். அல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். இந்த உலகத்தில் நீதிமானுக்கு என்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பரிசுத்தவானுக்கு என்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை நீயும் உன் சந்ததியும் அப்படியே அதை அனுபவிக்க வேண்டுமானால், சஞ்சலம் இல்லாமல் அனுபவிக்க வேண்டுமானால், வேதனை இல்லாமல் அனுபவிக்க வேண்டுமானால், நீ இயேசுவிடத்தில் வா. அவர் தருகிற இளைப்பாறுதலுக்குள்ளே வா. மத்தேயு 11:28-29 சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற? உன் கூட பாரம் சுமக்க நான் இருக்கிறேன். ஒரு பக்கம் நீ சுமந்தா மறுபக்கம் நான் சுமக்கிறேன். ஒரு பக்கம் நீ எனக்காக எழும்பினா மறுபக்கம் நான் உனக்காக கருதுகிறேன். ஒரு பக்கம் நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினால் மறுபக்கம் உன் சந்ததிக்காக நான் உனக்காக கருதுகிறேன். ஈசாக்க பலியிடும் சொல்ல ஆண்டவர் போக சொன்னார். ஆட்ட காட்டல. ஆபிரகாம் சொன்னான், தேவ பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும். பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்தாரா பார்க்கலையா? என் தேவன் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், தன்னுடைய நீதியில் உண்மை உள்ளவர், சத்தியத்தில் உண்மை உள்ளவர், அவர் எல்லாவற்றிலும் நமக்கு உண்மை உள்ளவர். அந்த இயேசு நமக்கு இன்று இரட்சகராக மாற வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைக்கிறார். முதல் முத்திரையை உடைத்த போது அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறான். அவன் வெளிப்படும் போது வெள்ளை குதிரையிலே அவன் வருகிறான். அவனுக்கு அதிகாரம், கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவனிடத்தில் வில்லு இருக்கு, ஆனால் அவனிடத்தில் அன்பு இல்லை. அவனை குறித்து நிறைய காரியத்தை பேசிட்டோம். இவன் எந்த தேசத்திலிருந்து வருவான்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் இருக்கு. இதெல்லாவற்றையும் சொல்றதுக்கு நான் நேரமில்லை. சுருக்கமாக சில காரியங்களை சொல்லி நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொன்னது. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 2ஆம் முத்திரை சிவப்பு குதிரை. சிவப்பு எது? இரத்தத்தின் அடையாளம். இரத்தத்தின் அடையாளம் சிவப்பு. அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவன் கரத்தில் என்ன இருக்கிறது? ஒரு பட்டயம் இருக்கிறது. கொலை செய்கிற ஆவி, சமாதானம் எடுபட்டு போகும். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு காலம் வரப்போகிறது. சத்தியம் அறியக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. உன் ஜெபம் கேட்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. தேசத்தை இருள் மூடுகிற ஒரு காலம் வரப்போகிறது. இந்த நாட்களில் நீ உணர்ந்து கொள். கொலை சமாதானம் எடுபட்டு போகும். தேவ பிள்ளைகள் எடுத்து கொள்ள போடுவார்கள். நீ உபத்திரவத்தில் வாழுகிற நீ தேவனிடத்தில் இளைப்பாற போகிறாய். இங்கே காரணமில்லாத கொலைகள் நடக்கும். காரணமில்லாத கொலைகள் நடக்கும். இப்போ கூட நீங்கள் செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிகரெட்டை வாங்கி கேட்பான், கொடுத்துருக்க மாட்டான், வெட்டி போட்டுறானுங்க. ஒரு டீ வாங்க கேட்குறான்,
வாங்கி கொடுக்கல வெட்டிடுறானுங்க. தண்ணி வாங்கி கேட்குறான் கொடுக்கல, பேப்பரில் அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா? காரணம் இல்லாத கொலைகள். கூட உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றானுங்க, 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டுடுறானுங்க. காரணம் இல்லாத கொலை. ஏன் செஞ்சான்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்தில் 2ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியான 2ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது சிவப்பு குதிரை உள்ளே வரும். சிவப்பு குதிரை உள்ளே வந்தால் அந்த குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறது. அவனுக்கு பூமியில் உள்ள ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டா சம்பவிக்கும், சம்பவிக்கும். இப்ப நடக்கிற யுத்தங்களை பாருங்க, இப்ப நடக்கிற யுத்தங்களை பாருங்க, உங்களுக்கு புரியும். நீங்கள் காலத்தை நிதானித்து அறிஞ்சிங்கன்னு சொன்னா இப்போது நடக்கிற சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கும் எவ்வளவு சீக்கிரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு புரியும். அவருடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி வார்கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். 3ஆம் குதிரை கருப்பு குதிரை, கருப்பு அடையாளம் துக்கம். ஆனால் இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, தானியங்களை சேதப்படுத்தாதே. அவன் கருத்தில் என்ன இருக்கிறது? ஒரு தராசு இருக்கிறது. தானியங்களை சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னா இது உபத்திரவ காலம் தான் ஆரம்பிக்கிறது. இன்னும் மகா உபத்திரவ காலம் ஒன்று இருக்கிறது. அர்மேதகான் யுத்தம் ஒன்று இருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சி ஒன்று இருக்கிறது. நிறைய காரியங்கள் நடக்கணும்னு சொன்னா பூமியில யார் வேணும்? மனுஷர்கள் வேணும். 1000 வருஷ அரசாட்சிக்கு ஜனங்கள் மீதி இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் மேலே இருந்து கீழே இறங்கி வருவாங்க. அதுவரை ஜனம் இருக்கணும். ஆனால் ஆட்சி கொடூரமான ஆட்சி. ஆனால் சொல்றான், தானியத்தை சேதப்படுத்தாதே. ஒரு பழத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பழத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து ஒரு சத்தம் கேட்க கண்டேன். அல்லேலூயா. இந்த காலகட்டம் கொடிய காலகட்டம். டெபாசிட் எல்லாம் எங்க போயிடும்? அரசாங்கத்துக்கு போயிடும். இன்னைக்கு நம்ம நாட்டில் கொள்ளை அடிச்சு வெளிநாட்டில் கொண்டு பதுக்குறான். எதுக்கு? தலைமுறையா 10 தலைமுறை 50 தலைமுறை அங்க வாழலாம் என்று நான் முதல்ல சொன்னேன். நீ நான் கழுகை போல உயர எழும்பி பறந்து நட்சத்திரங்களுக்கு மேல கூட்ட கட்டினாலும் நான் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன். அல்லேலூயா. சொந்த நாட்டை கொள்ளை அடிச்சு வெளிநாட்டில் கொண்டு பதுக்கினாலும் அங்கே இருந்து உன் சந்ததியை நான் விட மாட்டேன். இந்த டெபாசிட் எல்லாம் எங்க போய் சேரணும்? அரசாங்கத்துக்கு போகும். அதான் சொல்றான், தானியத்தையும் எண்ணெயும் சேதப்படுத்தாத. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். அதில் சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறோம் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அல்லேலூயா. 6ஆம் நாளில் தான் ஆண்டவர் மனுஷனை படைச்சார். அதான் அது மனிதனுடைய இலக்கம். டபிள்யூடைய இலக்கம் என்னது? நியூமராலஜியில் 6. வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் www.com போட்டால் தான் ஓப்பன் ஆகும் இல்லையா? இப்போ எல்லாம் அட்வான்ஸ் ஒன்றுமே டைப் பண்ணாண்டா அப்படியே ஓப்பன் ஆகிடும் நிறைய. அந்த அளவுக்கெல்லாம் இப்போ சிஸ்டம் வந்துருச்சு. ஆனால் இங்கே என்ன செய்யணும்? அந்த நாட்களில் பெரியோர் சிறியோர்
ஐஸ்வர்யவான், தரித்திரர், சுவாதீனர், அடிமை எல்லாரும் தங்கள் நெற்றிகளிலாவது வலது கைகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு செய்தது. இப்போ என்ன வந்துட்டு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்லையா? ஒரு காலத்தில் ரோபோ மனுஷன் இருந்தான். இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்ததோட ஒரு புரட்சி என்னன்னு சொன்னால், ஜப்பானில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதில்ல, சிங்கப்பூரில் நிறைய பேர் குழந்தை பெறுகிறது இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல அவன் விரும்பின மாதிரி ஒரு பெண் பொம்மையை செஞ்சு அதோடு கூட குடும்பம் நடத்துகிறான். இப்போ மனுஷன் மிருகத்தோடு கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நாள் போனால் பிள்ளை பெறுகிறதுக்கு பெண்கள் தேவையில்லை. அதற்கான லேபுகள் எல்லாம் இருக்கு, செயற்கை கற்பப்பைகள் இருக்கிறது. இனி உள்ள காலத்தில் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. இதெல்லாம் வளரணும். வளர்ந்தாதான் வேதம் உண்மையானது என்று உலகத்துக்கு தெரியும். வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் உண்மையானவங்கள் என்று உலகத்துக்கு தெரியும். அதுக்கு தான் கர்த்தர் அந்த ஞானங்களை இந்த விஞ்ஞானிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வேதம் ஒன்று சொல்லும் போது அதை சயின்ஸ் இல்லைன்னு சொல்லும் முதல்ல, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு அது உண்மைன்னு சொல்லும். சயின்ஸ் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு. எதுக்கு? ஆண்டவருடைய வசனத்தை உண்மை என்று சொல்வதற்கு. நட்சத்திரத்து மேலவே கூட கட்டணும்னு சொன்னா ராக்கெட் விடுறதுக்கு யார் வேணும்? விஞ்ஞானிகள் வேணும். விஞ்ஞானி ராக்கெட்டை உண்டாக்கணும், அவன் அங்க போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், ஆராய்ச்சி பண்ணணும், அங்க வீடு கட்டணும், வீடு கட்ட அஸ்திபாரம் போடணும், அங்க 4 பேர் குடி போகணும், அங்க இருந்து அவன் கீழே விழணும். அல்லேலூயா. இதெல்லாம் நடத்துகிற மனிதர் வேணுமா வேண்டாமா? வேணும் இல்ல? நாசாவில் ஒரு அம்மா போய் உட்காந்துட்டு 8 மாசமா வர முடியல. எலான் மஸ்க் 1.5 நாளில் கொண்டு வந்துட்டார் வெளியில. ஆமேன். இருக்குது இல்ல? நான் பொய் சொல்லல, பார்த்துட்டானே இருந்தோம். 8 மாசமா முழு உலகத்தின் அரசாங்கத்தால் செய்ய முடியாத தனி மனிதனாகிய ஒரு எலான் மஸ்க் செய்ய முடியும் என்றால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் நடக்காதா? நடக்கும். கொரோனா வந்தபோது 15 நாள் முழு உலகம் ஸ்தம்பித்து கிடந்தது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு யாரும் போக முடியல. எல்லாரையும் மானிட்டர் பண்ணாங்க. நடந்ததா நடக்கலையா? மளிகை கடைக்கு போனா கூட டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. சூப்பர் மார்க்கெட் போனா வேக்சின் போட்ட கார்டு காட்டணும். எங்க மொபைலில் எப்போதுமே அப்டேட்ல இருக்கணும், எப்போதுமே கிரீன் சிக்னல் இருக்கணும். நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் அரசாங்கத்துக்கு தெரியணும். நாங்கள் போகிற இடங்கள்லாம் கண்காணிக்கப்பட்டோம். விமானத்தில் ஏறணும்னா நாங்கள் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கணும், இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கணும், எங்கள் ரத்த பரிசோதனை செய்து எங்களுக்கு அந்த நோய் இல்லைன்னு அறியணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் வர முடியும். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கடிகள்! யாருங்க அதிகாரம் கொடுத்தது? இந்த மளிகை கடைக்கு போகும்போது கூட டெம்பரேச்சர் செக் பண்ண சொன்னாங்களே, யார் சொன்னாங்க? மளிகை கடைக்காரனுக்கு யாருங்க சொன்னது? சூப்பர் மார்க்கெட்காரனுக்கு யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? தெரியாது. முதலமைச்சர் யார் சொன்னாங்க? மத்திய அரசு சொன்னாரு. மத்திய அரசுக்கு யார் சொன்னது? WHO சொல்லுச்சு. WHO அவருக்கு யாருன்னு சொன்னது? யாருமே சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக சுகாதார மையம் என்னங்க அறிக்கை விட்டது? கொரோனாவுக்கு பிறகு உலக சுகாதார மையத்தின் கையில் இருந்ததா அதிகாரம்? அவங்க சொன்ன மாதிரி நடந்ததா? மனிதர்களை திட்டமிட்டு கொண்டார்கள். உலகம் ஸ்தம்பித்தது. அதை செய்ய முடியும் ப்ரூஃப் பண்ணாங்கல்ல. சுனாமி வந்தது, அழிஞ்சாங்களா அழியலியா? அழியலியா? ஸ்டெயின்ஸ் பாதிரியார 2 பிள்ளைகளை எரிச்சு கொண்டாங்க. ஒரிசா பட்டணம் வெள்ளத்தில் மூழ்கிச்சா மூழ்கலியா? 50,000 பேரை கூட்டி போட்டு எரிச்சாங்களா எரிக்கலியா? டீசல் ஊத்தி தானே எரிச்சாங்க. கண்களுக்கு முன்பதாக நடந்தது. அல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறதை அப்படியே நிறைவேற்றுகிறவர், தன்னுடைய ஜனத்துக்காக வைராக்கியமாய் எழும்புகிறவர். இங்க பார்க்கிறோம், வலது கை மணிக்கட்டிலையாவது நெற்றியிலையாவது என்ன செய்யணும்? முத்திரையை தரிக்கணும். அன்னைக்கு நம்முடைய டெபாசிட் எல்லாம் அரசாங்கத்துடைய கையில் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த உலகத்தில் நடக்கிறது டெபாசிட் எல்லாம் யாரு கையில போகும்? அரசாங்கத்தை கையில போகும். ஒரு ஆளு கூட போய் என்னுடைய அக்கௌண்ட்னு சொல்லி பணம் எடுக்க முடியாது. முடியும் நினைக்கிறீங்களா? எங்க ஐயா பிரதமர், நாங்க மதிக்கிற பிரதமர்,
திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு சொன்னார், நாளை இந்த 2000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நினைச்ச மாதிரி நடந்துச்சா? மந்திரி சபை நினைச்சு நடந்துச்சா? அவருக்கு மிஞ்சின அதிகாரம் இந்தியாவில் உண்டா யாருக்காவது? கிடையாது. இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். எவ்வளவு அதிகாரிகள் இருந்தாங்க, எவ்வளவு ஜட்ஜஸ் இருந்தாங்க. குடியரசுத் தலைவர்னால 2000 ரூபாய் ஏடிஎம் கொடுத்து விட்டாலும் எடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த நாட்டில் நம்முடைய காலகட்டத்தில் அது நடக்குமானால், என் இயேசு வந்துவிட்டு போன பிறகு அந்த கிறிஸ்து என்ன சொல்லுகிறானோ அது அப்படியே செய்யும். பேசாத மிருகம் பேசும், பேசாத மிருகம் பேசும். இன்னும் ஈஸியா உங்களுக்கு விளங்க பண்றேன். இன்னைக்கு நம்ம கேமரா வைக்கிறோம் வீட்டில், இல்லையா? கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். முதல்ல எல்லாம் அங்கே இருந்து அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம். அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் அவர் பிடிப்பார். அப்புறம் ரொட்டேட்டிங் கேமரா வந்துச்சு, அவர் அப்படி சுற்றி சுற்றி பிடிப்பார். இப்போ நீ கேட்டில் வர முன்னாலே, ஏய் நீ யார், எங்கே வந்த, பேசுதா பேசுதா? பாக்கெட்டில் பெண்ணில் இருக்கும் ஒரு சின்ன சின்ன உருண்டை, அதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கும். வெளிநாட்டில் பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, புருஷனுக்கு அதான் உங்களுக்கு அன்பா நான் ஒரு கோல்டில் பெண் வாங்கி வச்சிருக்கேன், நீங்கள் எங்கே போனாலும் இந்த பெண்ணை வச்சிருக்கணும்னு கொடுத்து அனுப்புவாங்க. இதில் தங்கத்தில் உள்ள பெண். அன்பு மனைவி தந்துட்டாளேன்னு சொல்லி அடுத்த வீட்டில் போகும்போது காட்டி கொடுக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாங்க உலகம், இதெல்லாம் உலகம். நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை, இதெல்லாம் நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். ரெக்கார்டோட சொல்கிறேன், ரெக்கார்டோட சொல்கிறேன். நான் அரபு நாட்டில் 19 வருஷம் இருந்தவன். அல்லேலூயா. பெரிய பதவியில் இருந்த ஆளுனா எனக்கு தெரியும் எவ்வளவு காரியங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னு. ஆமேன். உலகத்தில் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இயேசுவை கொஞ்சம் பேருக்காவது அறிவிக்க வேணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சிஸ்டம் எல்லா உலக நாடும் கோவிட் சிவியர் பேஷண்ட்டுக்கு மருத்துவ உலகம் முதல்ல என்ன செஞ்சது, இதை வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி கேட்டது. இப்போ கொடுத்துட்டாங்க, எல்லா நாடும் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா எலன் மஸ்க் ஒரு மனுஷனுக்கு முதல்ல என்ன செஞ்சார், ஒரு முத்திரையை இங்கே வச்சார் நெத்தியில். 2 வருஷம் மறிச்சு அந்த மனுஷன், அவர் ரொம்ப ஸ்ட்ரோக்கில் படுத்திருந்த ஆள். ஆனால் சிஸ்டம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவருக்கு சிஸ்டம் ரொம்ப மோசமாயிருச்சு. ஆனால் இப்போ சிவியர் பேஷண்ட் சிலவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் படுக்கவே இருப்பாங்க, எழும்ப முடியாது. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மெடிக்கல் லைனில் வந்துருச்சு, இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்களை எப்போதும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வர முடியாது. அப்போ அப்படி கொண்டு போகாமல் இருக்கும்போது இவங்களை கண்காணிக்கிறதுக்கு, இவங்களோட உடல்நிலையை கண்காணிக்கிறது, ஒரு சிப்பு பொருத்திட்டு இவங்களை ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் இவங்களை ஆன் பண்ணி பார்த்துட்டு, இவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த ஆர்கன்ஸில் எந்த ப்ராப்ளம் இருக்குது, எதில் பொட்டாசியம் கூடி இருக்குது, எதில் மக்னீசியம் கூடி இருக்குது, எதில் மோனோசைட்டு கூடி இருக்குது, எதில் இல்மனேட்டு கூடி இருக்குது, எங்கே பாஸ்பரஸ் கூடி இருக்குது, எங்கே உப்பு கூடி இருக்குது, எங்கே எரிப்பு கூடி இருக்குது, எங்கே உப்பு குறைவாக இருக்குது, எங்கே சர்க்கரை கூடி இருக்குது, எங்கே ப்ரெஷர் ஏறுது, எங்கே பம்பு வேலை செய்யலை, எங்கே பம்பு அடைச்சி கிடக்கு, எங்கே காயம் பட்டுருக்கு. அதானங்க உண்மை. இதானே மெடிக்கல் அப்படி தானே இல்லையா? மிஷினுக்குள்ளே உள்ளே ஏற்றி விட்டால் வெளியே வரும்போது நமக்கு அங்கே உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுது. இப்போ அட்வான்ஸ் சிஸ்டம் என்னன்னு சொன்னால், மிஷினில் படுக்க போட்டால் போதும், அப்படியே ஸ்கேன் ஆயிரும். உள்ளே எல்லாம் போடாண்டா. உள்ளே போடும்போது கூட தவறுதலாக சில அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கும்போது உள்ளே வலிச்சிடும், ஆள் டெத் ஆயிரும். இப்போ மிஷினில் ஒன்று கடத்தினா மட்டும் போதும், இந்த பக்கம் வேண்டாம் இந்த பக்கம், அந்த பக்கம் வேண்டாம் அந்த பக்கம், எப்படியெல்லாம் திருப்புறமா அப்படியெல்லாம் ஸ்கேன் வரும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் வந்துருச்சு. ப்ரெஷருக்கு ஏன் மாத்திரை தராங்க? இருதயத்துக்குள்ள உடம்புக்குள்ள எங்கேயாவது இடத்துல காயம் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத நாளங்களில். ஹார்ட் அங்கே சொல்லும், பிளட் அடிச்சு விடுறான்னு. இங்கே தான் ஆண்டவர் பிரமிக்கத்தக்க அதிசயமான ஒரு சரீரத்தை படைச்சிருக்காரு இல்லையா? மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை இது இல்லையா? நம்முடைய சரீரம் மிகப்பெரிய தொழிற்சாலை, மிகப்பெரிய ராணுவ வீரர்கள் உள்ள இருக்கிறாங்க. நீங்க எத்தனை கிலோ உள்ள போட்டாலும் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க 1/2 மணி நேரத்தில். அல்லேலூயா. என்ன உள்ள அள்ளி போட்டாலும் 1/2 மணி நேரத்தில் பிரிச்சிருவானுங்க. எலும்பு தனியா, சதை தனியா, சக்கை தனியா, எல்லாத்தையும் பிரிச்சு என்னென்ன மினரல்ஸ் வேணுமோ அதை ஒரு குரூப் பிரிச்சு எடுத்துட்டு போகும். ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் மோட்டார் அங்கே இருக்கு, கரண்ட் உள்ளே இருக்கும், ஹார்ட் 24 நேரம் பம்பு பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 6,13,000 கிலோமீட்டர் இருந்தால் ஓடுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. நரம்பு மண்டலம் மயிர் அளவு அதை காட்டிலும் சின்ன நரம்பு மண்டலங்கள் இருக்கு. அதான் தாவீது சொல்றான், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினார். ஹார்ட் எப்போ பார்த்தாலும் அடிச்சு பம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கும்.
பம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரெகுலராக போகிற இடத்துல ஒரு ஓட்டை கிடக்கும். அப்போ இதையும் சொல்லும், ரத்தத்திட்டா டேய் அங்கே மட்டும் அடித்து ரத்தத்தை முதல்ல அந்த இடத்த குணப்படுத்துங்கன்னு சொல்லி என்ன செய்யும், ப்ரெஷர் எல்லாத்தையும் அங்கே கொண்டு கொடுக்கும். இப்போ பிபி நமக்கு ஏறும். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல சரீரத்தில் பிபி ஏறும். இப்போ தான் டாக்டர் என்ன செய்வார், ஒரு மாத்திரையை கொடுத்து, டே இதயமே நான் சொல்லுகிற மாதிரி மட்டும்தான் நீ அடிக்கணும். 120/80ன்னு சொன்னால் நீ 120/80க்கு தான் அடிக்கணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாத்திரையை தருவார். அந்த மாத்திரையை போட்டால் நமக்கு பிபி நார்மலாக வந்துடும். அல்லேலூயா. ஆனால் இருதயம் நினைக்கும் அந்த இடத்த குணப்படுத்த நினைக்கும்ல, அந்த வேலை நடக்காது. அல்லேலூயா. ஹீலிங் சிஸ்டம் வேலை செய்யாது, நம்ம அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இதுதான் பிபி. ஆமென். அல்லேலூயா. இப்படி நான் பேசிட்டு போனால் வசனம் பேச முடியாது. ஆமென். இப்போ நம்ம உள்ள கிடக்கிற போராளிகள் என்ன சாப்பிட்டாலும் அது என்ன செஞ்சிடறாங்க, நம்ம உடம்புக்கு எவ்வளவு விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவை இல்லையா. டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவார், இவருக்கு பாஸ்பரஸ் குறைஞ்சி போச்சுன்னு, இவருக்கு கிரியேட்டின் கூடி போச்சுன்னு சொல்லுவார். அவர்கிட்ட உப்பு இல்லை, உப்பு கரைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். இவர்கிட்ட உப்பே தொடாதங்கன்னு சொல்லுவார். இவர்கிட்ட அளந்து 800 மில்லி தண்ணி தான் ஒரு நாள் குடிக்கணும்னு சொல்லுவார். இவர்கிட்ட லிட்டர் கணக்கில் தண்ணியை குடின்னு என்னங்க பிரச்சனை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வியாதி, என்னெல்லாம் பிரச்சனை இல்லையா. ஆனால் கர்த்தர் படைக்கும் போது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இவ்வளோ பெரிய நடமாடும் ஃபேக்டரி 2 காலில் நிற்கிது பாருங்க. அது இங்கேயும் விழாது அங்கேயும் விழாது. பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இங்கே விழனாலும் விழ முடியாது, இங்கே விழனாலும் விழ முடியாது. 2 காலு தான். இந்த 2 காலுக்குள்ள நம்ம ஒரு கெட்டத்தை நிப்பாட்டோம்னா 4 பக்கம் பில்லர் போட்டு பீம் போடுறோம்ல, அப்பவும் கீழே சப்போர்ட்டிங் பயங்கரமாக கொடுக்கணும், இல்லைன்னா நிற்காது, காத்தடிச்சா கீழே விழுந்துடும். ஆனால் இந்த 2 காலு ஸ்ட்ரைட்டாக நின்று ஒரே ஒரு பாதம் 5 விரல் நிற்கிது இல்லையா. 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ உடம்பு, வண்டியை ஓட்டிட்டு வண்டியை தூக்கிட்டு வெட்டி குத்தி மரத்தை என்னெல்லாம் வித்தைகளை செய்கிறது இல்லையா. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஒருத்தன் வரப்போகிறான், நந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ வலது கை நெற்றியிலா, வலது நெற்றியிலாது என்னது வைக்கணும். இப்போ டாக்டர் அங்கேருந்து ஸ்கேன் பண்ணுறாக்காக முதல்ல பர்மிஷன் வாங்காரு. ஆதார் கார்டு உள்ள வரும்போது எப்படி வந்துச்சு, நமக்கு ஒரு தனி மனிதனின் அடையாளம் ஆதார். அதுக்கு முன்னே ரேஷன் கார்டு அடையாளமாக இருந்து, ஆதார் எல்லாம் வாங்கணும்னா ஆதார் தந்த அரசாங்கம் சொல்லுது ஆதார் தனி மனிதனின் அடையாளம் அல்ல. 15 வருஷத்துக்கு முன்ன என்ன சொன்னா, ஆதார் தனி மனிதனின் அடையாளம். 15 வருஷத்துக்கு பிறகு என்ன சொல்றான், ஆதார் தனி மனிதனுடைய அடையாளம் அல்ல. உன் குடி உரிமையை நிரூபிக்கணும்னு சொன்னா, நீ 60 வருஷத்துக்கு முன்ன 80 வருஷத்துக்கு முன்ன உங்க அப்பனுக்கு அப்பன் குடி இருந்தாங்கிற அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா. எவன்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, எவன்கிட்ட இருக்கு? கல்வியறிவு இல்லாத ஒரு நாட்டில் மிஷினரிகள் வந்து கல்வி அறிவையும் சுகாதாரத்தையும் கொடுத்து உங்களை முன்னேற்றி உருவாக்கி அறிவிப்பு இருக்கும் போது மனுஷன் பாருங்க, மனுஷன் அடிமைப்படுத்துகிற எடுத்துக்கிற உத்திகளை பாருங்க. மனுஷன் ரொம்ப மோசமானவங்க. அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஆமென். அப்ப இந்த நெற்றியில இந்த முத்திரையை தரிக்காத என்ன செய்ய முடியாது, வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்னைக்கு அடிமையானாலும் சுவாதீனாலும் ரேஷன் கடைக்கு போகணும். ஒரு காலத்தில் ரேஷன் கடையில் எல்லாரும் வீட்டில் யார் வேணாலும் கொண்டு வர ரேஷன் கிடைக்கும். இன்னைக்கு வீட்டில் உள்ள யாராவது ஒரு ஆள் பயோமெட்ரிக்கில் போய் என்ன செய்யணும், ஒன்று வைக்கணும். கழிஞ்ச மாதம் என்ன செஞ்சிட்டாங்க, நெருக்கிற அரிசி இதில் ஆட் ஆயிரும். அங்கே வெயிட் போட்டார்னா அது இந்த நம்ம பயோமெட்ரிக்கில் என்ன வந்து ஆட் ஆகும். 20 கிலோ அரிசி கொடுத்தாச்சுன்னு ரிப்போர்ட் இங்கே வந்த பிறகு தான் அவர் கார்டு எடுக்க முடியும். சிஸ்டம் வந்துருச்சு. ஆனால் வீட்டில் போய் நிறுத்தா 1.25 கிலோ குறையும். ஹல்லேலூயா. அது அவங்க சிஸ்டம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே போனோம், பணக்காரனானால் எங்கே போனோம், சாப்பிடணும்னா எங்கே போனோம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அவன் எங்கே ஆகாரம் கொடுக்குறானோ அங்கே போய் கையை ஸ்கேன் பண்ணணும். அங்கே போய் என்ன செய்யணும், கையை ஸ்கேன் பண்ணணும். அல்லேலூயா. அதனால அப்படி ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்துக்கு தப்பும்படி தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அல்லேலூயா. அப்போ யார் போனோம், வீட்டில் வேலைக்காரன் அவனுக்கு ஆகாரத்துக்கு அவன் தான் போனோம். டெபாசிட் எல்லாம் யாருக்குள்ளது, அரசாங்கத்துக்குள்ளது. இன்னைக்கு ஒரு செய்தி வாசித்தேன், இந்தியாவில் மட்டும் 25,000 டன் தங்கம் இருக்குன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் 6,800 டன் தங்கம் இருக்கான். அதில் தென் தமிழகத்தில் தானே 5,000 டன்னுக்கு மேலே இருக்கு. அப்படின்னா முக்கால் இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கே போகும், அரசாங்கத்திட்ட போக போகுது. தேவ பிள்ளையே, உன் ஆத்மாவை ரட்சித்துக்கொள், காலம் சமீபமாக இருக்கிறது. இது அரசாங்கத்துடைய கணக்கு. எந்த கணக்கு, பேங்கில் அடவு வைக்க போறோம் இல்ல, அந்த வரவு செலவை எடுத்து பார்த்து சொல்றான், உத்தேசம் 25,000 டன்னு,
தங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு. அதில் 6700 6000 சத்தியம் டிவியில் அந்த நியூஸ் தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு தான் பார்த்தேன். அதை நம்மக்கிட்ட 5000 டன் இருக்குன்னு சொன்ன நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க? இப்போ ஒவ்வொருத்தன் வீட்டில் 200 பவுன் 300 பவுன் இருக்குன்னு சொல்கிறது உண்மை தானே இல்லையா? அது எப்போ வளரும்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தான் வெளியே வரும். இப்போ எல்லாம் போடுறதில்ல, ரெடிமேடாக போட்டுட்டு அதுக்கு நிற்கும். சாயங்காலம் வீட்டில் போகும்போது, வீடு காண போகும்போது அந்த 100 பவுனையும் கொண்டு கொடுத்துருவாங்க. மாமியார் அதெல்லாம் பார்த்துட்டு சரியாக இருக்குமா, சரி பரவாயில்ல, 916 இருக்கான்னு பார்ப்பாங்க. அதையும் போய் அல்லேலூயா. இப்போ எல்லாம் 9 கேரட் தங்கம்லாம் வந்தாச்சு. பவுன் 30,000 தங்கம்லாம் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கிராம் ரோல்டு கோல்டெல்லாம் வந்தனால இப்போ எது தங்கம் எது அசல் எது போகிறேன் மனுஷனே கண்டுபிடிக்க முடியலை. பின்ன தங்கத்தையாக கண்டுபிடிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த சிஸ்டம் வரும்பொழுது ஒருவனும் வாங்கவும் மிக்கவும் முடியாது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 26 முதல் 28ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது பூமி புலம்பும், பூமி புலம்பும். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுடைய ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின்னே சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பகில் உள்ளதை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சகரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சகரியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மங்கின குதிரையை குறித்து நான் வாசிக்க முடியும். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அப்பொழுது பூமியிலே 1/4 பங்கு பேர் கொல்லப்படுவார்கள். கொலை செய்கிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மங்கின குதிரை, வெளிச்சமில்லை, எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கே பார்த்தாலும் மரணத்தின் இருள்கள் அங்கே இருக்கும். துஷ்டமிருகங்கள் காட்டிலிருந்து உள்ளே வரும், அதுக்கு ஆகாரம் கிடையாது. பஞ்சத்தினால மனுஷன் சாவுவான். இப்போ ஒரு நாள் ஒரு நேரம் ஆக 400 கிராம் 500 கிராம் அரிசி சாப்பாடு தான் வேணும். ஒரு நாளைக்கு 2000 2400 கலோரி சாப்பிட்டாலே போதும். ஆனால் நம்ம 5000 8000 கலோரி கூட சாப்பிடுவோம். இன்னைக்கு இந்த பர்கர் வேணும், அந்த பர்கர் ஆர்டர் போட்டால் ஸ்விக்கிக்காரன் கொண்டு வர போகிறோம், அவ்வளோதானே. இப்போ எது நினைக்கிறோமோ அதை சாப்பிடுகிற அந்த சூழ்நிலை நமக்கு இருக்கு. பெருவயிற்று சோம்பேறிகளாக நிறைய பேர் சாப்பாடு தான் கதின்னு கிடக்கிறான். அவனுடைய முடிவு அழிவு. வீட்டில் சமைச்சா பிடிக்காது, மட்டனை வாங்கி சாப்பிட என்ன சாப்பிட்டாலும் அடித்து இறங்கி போகும். அதுக்குள்ள பானங்கள் எல்லாம் இருக்கு. நீ எவ்வளவு நாளும் சாப்பிட்டு ஒரு பெப்சி குடிச்சா போதும், மேட்டர் முடிஞ்சு 1/2 மணி நேரத்தில் மேட்டர் க்ளோஸ். அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் அதில் இருக்கு. அது சொன்னால் தான் குடிப்பாங்க, அதான் செய்வாங்க. ஆசை சிலவன் பாருங்க, ஆசைக்கு திம்பான். டாக்டர் சொல்லியிருப்பார் நீ தின்னாதேன்னு, தின்னுட்டு எடுத்து வாந்தி எடுத்துட்டு போட்டிருப்பான். இவனே நான் பார்த்துருக்கேன். உனக்கு தான் திங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆசையாக இருந்துச்சு, தின்னுட்டேன், இப்போ வாந்தி எடுத்து வெளியே கூட்டிட்டேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதர்கள், வித்தியாசமான மனிதர்கள். அல்லேலூயா. இது உலகம். அன்னைக்கு அவன் ஒரு ஆளுக்கு ஒரு படி வார்கோதுமையை கொடுப்பான், ஒரு படி எண்ணெயை கொடுப்பான், ஒரு படி கோதுமையை கொடுப்பான். இவருக்கு எங்க நிறையும்? நிறையாது, திகையாது, பட்டினி, பஞ்சம். பூமியில துஷ்ட மிருகங்கள் வரும். இன்னைக்கு காட்டில் இருக்கிற மிருகம் உள்ள வரல. ஏன்? நல்ல கிளைமேட். நீங்க எல்லாம் வனப்பகுதியில் இருக்கிறீங்க, பார்த்தா தெரியும். நல்ல வறட்சி நேரத்தில் அரசாங்கம் யானைகளுக்கு, புலிகளுக்கு, வனவிலங்குகளுக்கு தண்ணீரை ஏன் உள்ள கொண்டு கொடுக்குது? அது ஊருக்குள்ள வரக்கூடாது. அது தாகத்தை இழகி சூடு இழகும் போது என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். 23 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே வந்தால் பாம்பு வெளியே வரும். நம்முடைய வீட்டு தோட்டங்களெல்லாம் பாம்பு கிடக்கும், ஆனால் வெளியே வராது. நல்ல என்விரான்மெண்டல் இருக்கும். அந்த என்விரான்மெண்டல் அதுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் அது வெளியே வராது. வனவிரங்கள் வெளியே வராது. சீதோஷ்ண நிலை மாறும் பொழுது எல்லாம் வெளியே வரும். அல்லேலூயா. 54 டிகிரி செல்சியஸ் இங்கே அடிச்சுன்னு சொன்னால் காட்டில் கிடக்கிற மிருகம் மட்டும் இல்லை, வீரப்பனும் வெளியே வருவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? யாரும் அங்கே இருக்க முடியாது. இப்போ நமக்கு நல்ல சீதோஷ்ண சூழ்நிலை இருக்கு. வீட்டில் ஏசியை வச்சுக்கிடலாம். அந்தி கிறிஸ்து நினைச்சா தானே வீட்டில் பவர் வரும். அல்லேலூயா. பவர் சிஸ்டத்தில் இருக்கிற விஞ்ஞானி பரலோகத்துக்கு போயிட்டாரு, எங்கேருந்து பவர் வரும்? இதெல்லாம் கட்டமைக்கப்படுறதுக்கு டைம் எடுக்கும். மெக்கானிக் வண்டி ரிப்பேர் ஆனால் மெக்கானிக் ஒர்க் ஷாப் இருக்காது, மெக்கானிக் தான் பரலோகம் போயிடுவார். டிராஃபிக் சிவப்பு அடித்தா சிவப்பு அடிச்சுட்டே நிற்கும்.
ஆப்ரேட் பண்ணது தாங்க ஆப்ரேட்டர் இருக்க மாட்டாரு, டிராபிக் போலீஸ் பரலோகத்துக்கு போயிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வண்டி வாங்க லோன் தரக்கு மேனேஜர் இருக்க மாட்டார், அவரும் பரலோகத்துக்கு போயிட்டாரு. சொத்தை விற்க போனா அங்க ரெஜிஸ்ட்ரார் இருக்க மாட்டார், பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. புதிய ஆள் போட்டு வரக்கு டைம் எடுக்குமே. எங்க போய் மனுஷன் அபயம் தேடுவான்? எங்கேயுமே தேட முடியாது. பூமியில 4/4 பேர் கொல்லப்படுவார்கள். வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியினால் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போர்களாகிய தங்கள் உடன்படி பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இரத்த சாட்சிகளாய் 5ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது பரலோகத்தில் என்ன செய்ய? பலிபீடத்தின் கீழே உலகம் உண்டானது நாள் முதல் ஆண்டவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரை இரத்த சாட்சிகளாய் மரித்தவருடைய தொகையை அங்க பார்க்கிறாங்க. அவங்க எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்லதான் போனேன், என்ன வெட்டி கொண்டுட்டாங்க. நீங்க எப்ப எனக்கு நியாயம் செய்வீங்க? எப்ப எனக்கு நியாயம் செய்வீங்க? பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டி இருக்கிறப்பா. உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் கூட ஆண்டவரை, ஐயோ நான் தவற விட்டுட்டேன், எப்படியாவது செத்தாவது பரலோகத்துக்கு போனோம்னு சொல்லி அன்னைக்கு கொஞ்சம் பேர் தலையை கொண்டு கொடுப்பான். அவனை ஒருத்தரும் வெட்டி கொள்ள மாட்டான். அல்லேலூயா. அன்றைக்கு மரணத்தை தேடியும் காணாமல் இருப்பார்கள், காணாமல் இருப்பார்கள். அன்னைக்கு முத்திரை தரித்த எல்லாருக்கும் ஒரு கொடிய புண்கள் வரும். முத்திரை தரித்து சுகமா வாங்கி சாப்பிட்டு கிடக்கலான்னு சொன்னா முத்திரை தரித்த எல்லாருக்கும் கொடிய புண்கள் வரும். மாமிசம் அழுகி போகும், சதை அழுகி போகும், கூக்குரல், எங்கு பார்த்தாலும் அழுகை, எங்கு பார்த்தாலும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய், பட்டினி, பிரச்சனை. பரலோகத்தில் நியாயம் கேட்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெள்ளை அங்கிகளை ஆண்டவர் கொடுத்து சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும்? கொலை செய்யப்பட்டு இங்கே வர வேண்டும். அவர்கள் வந்த பிறகுதான் என்ன செய்யணும்? இந்த உங்களுடைய நியாயத்தை நான் பார்ப்பேன். கடைசி வசனத்தோட வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை வாசிங்க. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உருகிற போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில விழுந்தது. வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போல விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்திருக்கிறது, யார் நிலை நிற்கக்கூடும்? அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கு மீதியா இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப 6ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 7ஆம் முத்திரை என்ன உடைக்கல, 6 முத்திரை தான் உடைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வரப்போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே,
இந்த நாள் உங்கள் கரங்களிலே கர்த்தர் தந்திருக்கிறார். அநேக காரியங்களை உங்களோடு பேச ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் சொன்ன வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. வார்த்தை மட்டும் இல்லை, வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும் புள்ளியாகிலும் வள்ளியாகிலும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அதுக்கு வானமும் பூமியும் ஒளிந்து போனால் நலமாக இருக்குன்னு கர்த்தர் தான் சொல்றார். அல்லேலூயா.